ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அதை எப்படி ஈஸியாக செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சோடனே ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் கறி மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். இந்த பொடியை போட்டு நல்லா இதை கிளறிக்கலாம். அப்போ தான் பொடியோட வாசனை போகும். நல்லா இதை கிளறினதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் கிட்டக்க ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். தண்ணி நம்ம சிக்கன் முங்குற அளவு ஊற்றினாலே போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா சிக்கன் வேகும்போது தண்ணி விடும். நீங்கள் நிறைய ஊற்றினீங்கன்னா சிக்கன் குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். வச்சு 2 விசில் விட்டாலே போதும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், சட்டுன்னு வெந்துடும் சிக்கன். இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கணும். அப்படின்னா ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காலைல அவசரமாக கிளம்பும் போது இந்த மாதிரி நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மினி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.